இதயம் புரட்சித் தலைவி அம்மாவோடு 36 ஆண்டு காலம் உடனிருந்து நல்ல அரசியல் அனுபவம் பெற்றவர். மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சசிகலா பொதுச் செயலாளர் அவர் சொல்லிட்டு போறாங்க, அதனால எங்களுக்கு என்ன இருக்குது? சூரியனை பார்த்து யாருக்கு என்ன பையன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பார்புகள பாடிட பாண்டிய நாடு தந்திட்ட பாசமிகு பொக்கிஷம் அன்பு அண்ணன் OPS அவர்களுக்கும் ஒரு கண்ணில் தூசி விழ மறுகண்ணும் கலங்குவது போல, இடக்கரத்துக்கு இடையூறு என்றால் வழக்கரம் வந்து அதனை தடுப்பது போல, ஒரு தாய் வயிற்றிலே உதித்திடாவிட்டாலும் கழகம் என்கிற ஓர்கொடியில் ஒன்றாகி வந்த உடன்பிறப்புகள் நாம் என்னும் உணர்வுகளை 1.5 கோடி தொண்டர்களும் உருவாக்கி ஆட்சி கட்சி என்கிற அழகிய தேருக்கு அச்சாணியாக இருந்து வழிநடத்துகிற தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களே, தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே ஜல்லிக்கட்டு உரிமையை தாயின் வழியிலே மீட்டு தந்து தாய் நாட்டின் தன்மானத்தை காத்து தந்திட்ட அண்ணன் OPS அவர்களே, ஆன்மீகத்தையும் அரசியலையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனின் வழி வந்தவரே அண்ணன் OPS அவர்களே, நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு சொல்லுகிறேன், எந்த காலத்திலும் பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு இருந்த போதெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்து முதலமைச்சராகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்தனர். அப்படி அழகு பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே எவ்வளவு விசுவாசமாக, எவ்வளவு உண்மையானவராக, எவ்வளவு மரியாதை உடையவராக அவர் செயல்பட்டிருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஒரு உச்ச இடத்திலேயே வைத்திருப்பார். அப்படிப்பட்டவரை தான் ஒரு மூன்றாந்தர அரசியல்வாதியை போல திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். சின்னம்மா இல்ல எங்களோட அம்மா, சின்னம்மா இல்ல எங்களோட அம்மா, எங்களுடைய அம்மா, எங்கள் அம்மா, எங்கள் அம்மா இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆகும், அவர்தான் உறுதி. சசிகலா என்பவர் யார்? அம்மா வீட்டில் வேலை செய்து வந்தவர்கள், ஒரு உதவியாளர். அம்மா இல்லை, அம்மாவோட அவருடைய வேலையும் முடிஞ்சு போச்சு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி இல்ல, கோடாலி இல்ல, ஈட்டி, கடப்பாரை இல்ல, அது இல்லையா? அத நீயா சொல்லப்பா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தானது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தானது.